ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பசில் பார்க்கலாம். 10 persons இருக்காங்க சிட்டிங் அரவுண்ட் எ பென்டாகோனல் டேபிள். ஓகேவா? பென்டாகோனல் டேபிள்னால் எத்தனை சைடு எத்தனை இது இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் யூ ஹாவ் டு நோ. ஓகேவா? பென்டாகோனல், ஆக்டாகோனல், ஹெக்ஸாகோனல் இந்த மாதிரிலாம் ஷேப்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த பசிலை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? நிறைய பேர் ஈவன் ரியல் எக்ஸாமில் கூட இந்த மாதிரி இந்த ஷேப் தெரியாமல் நம்ம அந்த பசிலே விட்டு வந்திருப்போம். நானும் விட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த ஷேப் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம பசில் ஸ்டார்ட் பண்ணலாம். 10 பேர் இருக்காங்க. பென்டாகோனல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்படி போட்டோம். மொத்தம் 5 கார்னர்ஸ் இருக்கும், 5 சைட்ஸ் இருக்கும். மெயின்ஸ்னாலே 2 பாசிபிலிட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? In such a way that one person sits in the middle of each side facing the center and while another person. ஓகே, மொத்தம் 10 பேர் இருக்காங்க. 5 கார்னர், 5 சைடு. வேகமாக அந்த கோட்டை போட்டுக்கோங்க. தென் எஸ், மிடில் உள்ளவங்க ஃபேஸிங் சென்டரா. இதுதான் மிடில், இதுதான் கார்னர். ஸோ மிடில்னால் ஃபேஸிங் சென்டர், இவங்கெல்லாம் ஃபேஸிங் அவே, ஃபேஸிங் அவுட் சைடு. ஓகே, இ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஜி. அதாவது ஜியோட தேர்ட் ரைட்டில் இ. ஜி நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ ஒன்று மிடில், ஒன்று கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜியோட தேர்ட் ரைட் இ, தேர்ட் ரைட் 1 2 3 இ. ஜியோட தேர்ட் ரைட் இ. ஓகே, த ஒன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஐயா. அப்போது ஈயோட செகண்ட் லெஃப்ட் யார் இருப்பா? 1 2. ஸோ இங்கே தான் வரும் ஈயோட செகண்ட் லெஃப்ட்டு. அவங்க வந்து ஐயோட தேர்ட் லெஃப்ட்டில் இருப்பாங்களாம். அப்போது ஐயோட தேர்ட் லெஃப்ட்டு, ஐயை எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளேஸ் தேர்ட் லெஃப்ட்டாக இருக்கும். இங்கே ப்ளேஸ் பண்ணால் மட்டும் தான் தேர்ட் லெஃப்ட்டாக இருக்கும். அதான் 1 2 3 தேர்ட் லெஃப்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஈயோட செகண்ட் லெஃப்ட்டில் இந்த ப்ளேஸு, ஐயோட தேர்ட் லெஃப்ட்னா ஐயை இங்கே போட்டால் மட்டும்தான் ஐயோட தேர்ட் லெஃப்ட் இந்த ப்ளேஸ் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஜி வந்து ஜே கிட்டே இருக்க மாட்டாங்களாம். நாட் சிட்ஸ் அட்ஜசன்ட். ஓகே, ஸோ ஜே வந்து இ அண்ட் ஜி கிட்டே போட முடியாது. ஸோ ஜே வந்து இங்கே போடலாம், இங்கே போடலாம், இங்கே போடலாம். இதில் பார்த்தோன்னா இங்கே போடலாம், இங்கே போடலாம், இங்கே போடலாம். அவ்வளோதான் போட முடியும். இருக்கட்டும். ஜேயோட தேர்ட் ரைட்டு டியா அண்ட் டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு இ. ஓகே, ஜேயோட தேர்ட் ரைட்டு டி. அப்போது ஜேயை ஃபஸ்ட்டு இங்கே வச்சு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ரைட்டு டி இங்கே போட முடியும். ஆனால் பக்கத்தில் இ இருக்குதுல்ல, ஸோ இ கிட்டே போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே வராது. ஸோ இங்கே ஜே வராது. அப்புறம் இங்கே ஜே போட்டு பார்த்தோன்னா ஜேயோட தேர்டு ரைட்டு டி 1 2 3 தேர்ட் ரைட்டு டி இங்கே வரும். டிஇ பக்கத்தில் வரல. ஓகே, இப்போ அடுத்து இந்த ப்ளேஸில் ஜே வச்சு பார்த்தோன்னா தேர்ட் ரைட்டு டினா டி இங்கே வரும். ஸோ டிஇ பக்கத்தில் வருது. ஸோ இங்கேயும் வராது. அப்போ ஜே இங்கே தான் வரும். ஜே இங்கே, டி இங்கே போட்டாச்சு. தென் இங்கே இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஜே வச்சோன்னா ஜேயோட தேர்ட் ரைட்டு டி 1 2 3னா டி இங்கே வரும். ஸோ டிஇ பக்கத்தில் வருது, அங்கே போட முடியாது. சென்டரில் உள்ள ஜே மட்டும் தான் எங்கேயுமே என்ன எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ஜேயோட தேர்ட் ரைட்டு டி. அவ்வளோதான். ஓகே, 4 5 பேரை ப்ளேஸ் பண்ணிட்டோம். இன்னும் 5 பேர் தான்.
as many persons sit between D and E as between B and D. அப்போ என்ன அர்த்தம்? BDE. ஸோ மொத்தம் 3, ஸோ 3 லெட்டர்ஸ் இருக்குது. BDE, பியும் டியும் டியும் இயும். ஓகே, இங்கே ஆக்சுவலாக டிஇ இருக்குது அப்படி தானே? ஸோ அப்போ டிக்கும் இக்கும் இடையில் எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கலாம். ஸோ 1 2 3. அப்போ பிக்கும் டிக்கும் இடையில் 3 பேர் இருப்பாங்களா? ஸோ 1 2 3. அப்போ பி இங்கே போடலாம். இதுலேயும் அப்படி தான் 1 2 3 1 2 3. ஓகே, பிடிஇ முடிஞ்சிருச்சு. As many persons sit between A and G as between F and B. F and E are not sitting together சொல்லிருக்காங்க. ஸோ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, as many persons C and F. C neither sits adjacent to B or nor E but sits in the middle of the side. அப்போ C வந்து ஓகே கார்னரில் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதோ மிடில் தான் வரும். பட் பி ஆர் இ கூட சி வராது. சி ஃபஸ்ட்டு மிடில் எங்கெல்லாம் ப்ளேஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது, இங்கே போடலாம். ஆனால் பக்கத்தில் பியும் இருக்குது, இயும் இருக்குது. ஸோ இங்கே சியை ப்ளேஸ் பண்ண முடியாது. இங்கே போடலாம். இங்கேயும் போட்டோம் அப்படின்னாலும் சி இருக்குது, போட முடியாது. அப்போ வேறு எங்கே? ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் வேறு எங்கேயுமே சிஏ போடுறது ப்ளேஸே இல்லை. ஸோ இந்த பாசிபிலிட்டியே வராது. ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். சிஏ மிடில் வைக்க சொன்னாங்க. ஸோ மிடில் வைக்கிறது நமக்கு வந்து சிஏ வச்சோம் அப்படின்னா பக்கத்தில் பி இல்லைனா இ கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிளேஸே இல்லை அப்படிங்கிறதால இந்த பாசிபிலிட்டி நமக்கு போட முடியாது. சரியா? அதனால் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற இன்னொரு பாசிபிலிட்டியை வச்சு சேம் அதே மாதிரியே இங்கேயும் போட்டு வச்சுக்கலாம். யூஸ் ஆகும். ஓகேவா? GDI JBE. ஓ சாரி, இ. ஓகே, கரெக்டாக EBJ GDI. ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ சி எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்? இப்போ இந்த பாசிபிலிட்டியில் ஓகே, இங்கே சென்டரில் இங்கே ஒன்று இருக்குது, பக்கத்தில் பிஇ இல்லை. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். தென் இங்கே ஒரு சென்டர். ஓகே, மிடில் இருக்குது, இங்கேயும் ப்ளேஸ் பண்ணலாம். சியை ப்ளேஸ் பண்ணியாச்சா? தென் சி வந்து பிஇ கிட்டே வர மாட்டாங்க. ஸோ பிஇ கிட்டே வரல, இங்கேயும் பிஇ கிட்டே வரல. ஓகே, தென் இன்னும் 4 பேர் இருக்காங்களா? ஓகே, as many persons sit between C and F as between H and I when counted from the right of C and H அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஆஃப் C and H. அப்போது சிக்கும் எஃப்க்கும் எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அதுதான் ஹச்சுக்கும் ஐக்கும் இருப்பாங்களாம். when counted from the right of both C and H வச்சு பார்த்தோன்னா CF HIயா. ஸோ சியோட ரைட்டில் பார்க்கணும், ஹச்சோட ரைட்டில் பார்க்கணும். அப்போது சிக்கும் சிஐ இருக்குது. சியோட ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜேபிக்கு அடுத்து ஒரு கேப் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மொத்தம் ஓகே 2 பேர் கேப்பில் வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம். எஃப் இங்கே போட்டோம் அப்படின்னா ஹச்சுக்கும் ஐக்கும் இடையில் அதே மாதிரி 2 பேர் இருக்கணும். ஹச்சோட ரைட்டில் வச்சு பார்க்கும்போது ஹச்சை எங்கே போட்டோம் அப்படின்னா ஹச்சோட ரைட்டில் வச்சு பார்த்தோன்னா ஹச்சுக்கும் ஐக்கும் 2 இடம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ மொத்தம் 2 பிளேஸ் தான் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே போட்டால் மட்டும்தான் ஹச்சுக்கும் ஐக்கும் இடையில் 1 2 இருப்பாங்க. ஹச்சோட ஓகே ரைட்டில் வச்சு பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ அப்படி தான் போட முடியும். மிச்சம் இருக்கிற ஒரே எழுத்து ஏ மட்டும்தான், அதை அங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, நெய்தர் எஃப் நார் ஐ சிட்ஸ் அட்ஜசன்ட் டு ஹச். ஹச்சுக்கிட்ட எஃப்பும் ஐயும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வரல. ஓகே, இப்போதைக்கு இது ஓகே தான் இருக்கட்டும். நம்ம இதையும் என்ன ட்ரை பண்ணிடலாம் ஒரு டைம். சிஎஃப் ஹச்ஐயா. சியோட ஓகே ரைட்டில் பார்க்கும்போது 1 2 3 3 பிளேஸ் தள்ளி எஃப் போடலாம். ஸோ மொத்தம் ஓகே 3 கேப் இருக்குது. ஹச் ஐ கடையிலையும் 3 பேர் இருக்கணும். ஹச்சோட ஓகே ரைட்டில் வச்சு பார்க்கும்போது ஹச்சோட ரைட்லனா இந்த இங்கே இருக்குது. ஹச்சோட ரைட்டில் 1 2 3 3 கேப்பில் ஐ இருக்குது. ஓகே, மிச்சம் ஒன்று ஏ மட்டும்தான் போட்டாச்சு.
எஃப் ஐ கிட்ட ஹச் வரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஓகே தான். அப்போ ஏதோ ஒன்று செக் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. as many persons sit between A and G as between F and B. ஓகே, இதெல்லாம் தேவையில்லை, அழிச்சிடலாம். ஏஜிக்கு இடையில் எத்தனை பேரோ அதான் எஃப்பி இருப்பாங்களாம். கவுண்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் போத் ஏ அண்ட் பி, ஏஜிஎஃப்பி. ஏயோட லெஃப்டில் ஓகே, ஜிக்கும் கேப் 1 இருக்குது. அப்போது எஃப்பி, பியோட லெஃப்டில் கேப் 1 இருக்கணும். ஆனால் பிஎஃப் வந்து ஓகே வித்தவுட் எனி கேப்பில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வராது. இதில் பார்க்கலாம், ஏஜி, ஏயோட லெஃப்டில் ஜி, ஓகே. இங்கே சி மட்டும் இருக்காங்க, ஒரு கேப் இருக்குது. இங்கே பிஎஃப், பியோட லெஃப்டில். ஸோ லெஃப்டில் இங்கேயும் ஒருத்தங்க ஜே மட்டும் இருக்காங்க பிஎஃப்க்கு இடையில். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இது ஆன்சர். ஓகேவா? ஓகே கைஸ், நிறைய பசில் சால்வ் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு ஒரு 70 டேஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். ரீசனிங்கில் 30+ ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட மார்க்லாம் போடுங்க. ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 30+ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஐ கிளர்க் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே கைஸ், பார்க்கலாம். தேங்க்யூ.